ஒரு தடவை நடந்த வரலாற்று சம்பவத்தை சொல்றேன். ஒருத்தர் ஊருக்குள்ள வர்றாரு. அவர் யார் அப்படின்னு கேட்டா அவர் பேரு லிமாத் இப்னு ஸஅலபா அல் அஸ்தி. ஊருக்கு வர்றாரு. வந்த உடனே மக்கால நடந்தது இந்த செய்தி. அங்க உள்ள அந்த குறைஷிகள் காபிர்கள் சொன்னாங்க, எங்க ஒரு ஆளுக்கு கொஞ்சம் வைத்தியம் பண்ண. ஏன்னா அவர் வைத்தியர், ரெண்டும் பண்ணுவாரு, ஓதியும் பார்ப்பாரு வைத்தியமும் பண்ணுவாரு. எந்த டாக்டரை பார்த்தாலும் பொதுவா நம்ம என்ன செய்வோம், ஏதாவது ஒன்று கேட்போம். இது நோய். ஏன்னா டாக்டர்னு ஒண்ணு நம்ம உடனே கேட்கறது, எங்க வீட்டுல இப்படி இருக்கு, தாத்தாக்கு இப்படி இருக்கு, எனக்கு இப்படி உடனே. இப்ப அந்த டாக்டர்னா அந்த காலத்துல சும்மா விடுவாங்களா? லிமாத் இப்னு ஸஅலபா அல் அஸ்திட்ட போய் சொல்றாங்க, எங்க நண்பருக்கு நோய் வாய்ப்பட்டு இருக்கிறார், அவருக்கு தீக்கணும், நீ தீப்பியான்னு கேட்கிறாங்க. எப்படி கேட்கறாங்க? அவர் நோயாளியா இருக்காரு, தீத்து வைப்பீங்களான்னு. அவர் சொன்னாரு பரவாயில்லன்னு. நேரம் அவரை கூட்டிகிட்டு வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. நோயாளி யார் அவங்களுக்கு? எங்க நபி. எங்க நபிக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அவரை ஜாகிலியா காலத்திலே பெருமானாருக்கு தெரியும். இப்ப இவர் வைத்தியம் பண்ண வந்திருக்காரு. 1500 ஆண்டுகளாக அந்த பேரை சொன்ன உடனே நிறைய பேருக்கு வைத்தியம் நடக்குது. அங்க சொல்றான், இவருக்கு ஓதி பார்க்கணும். ரசூல்லாட்ட கூட்டிட்டு வந்து விட்டாச்சு. இப்ப ரசூல்லா உட்கார்ந்து இருக்காங்க. உலகத்துக்கே மருத்துவர். எங்க நபி உட்கார்ந்து, ஸஅலபா முன்னாடி நிக்கிறார், லிமாத் முன்னாடி நிக்கிறார். அவர் சொல்றாரு, அந்த ஸஅலபா சொன்ன வார்த்தையை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம்ல இந்த செய்திகள் பதிவு பண்றாங்க. அவர் சொல்றாரு, வல்லாஹி இன்னி அர்கி, இன்னி நான் ஓதி பார்க்கிறேன், பிஹாதர் ரீஹ், இந்த சில வார்த்தைகளை கொண்டு அதை ஓதி ஊதுனே அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்லா போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, லி அன்னல்லாஹ யஷ்ஃபி பியதி மாஷா, என்னின் மூலமாக அல்லாஹ் நிறைய பேர்களை நல்லாகி இருக்கிறான், அதனால நான் உங்களுக்கு ஓதி விடுறேன்னு சொல்றாரு. யாரு? லிமாத் இப்னு ஸஅலபா. நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன். ஹல்லக்க. அடுத்து கேட்கிறார், டாக்டர்களுக்கெல்லாம் உரிய செய்தி என்னன்னா, தேவையில்லாதவனுக்கு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்றாருன்னா மருத்துவம் பார்க்க கூடாது. அவனா விரும்புறது வரை மருத்துவத்தை நாம பார்க்க கூடாது. அப்ப அவர் சொல்றாரு, உங்களுக்கு ஓதி பார்க்கட்டான்னு கேட்கிறாரு. ஹல்லக்க, உங்களுக்கு ஓதி பார்க்கட்டா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லணும். எப்படி சொன்னாங்க தெரியுமா? இப்ப இங்க பேசின எல்லா உலமாக்களும், இந்த உலமாக்கள் மட்டுமல்ல, எந்த உலமாக்களை நீங்க பேசுங்கன்னு சொன்ன உடனே என்ன செய்வாங்க? ஹம்து செலவாத்தை சொல்லுவாரு. யாரு போனாலும் ஹம்து செலவாத்து, துவா கேட்கணுமா ஹம்து செலவாத்து, அல்லாஹ்வை புகழணும், ரசூல்லா பேர்ல செலவாத்து சொல்லணும். இப்ப எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க உட்கார்ந்துட்டு சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனு. முன்னாடி டாக்டர் நின்னுகிட்டு இருக்காரு. இப்ப டாக்டருக்கு ஓதி பார்த்தாவது, டாக்டர் ஓதி பார்க்க வந்தவருக்கு ஓதி பார்த்தாவது, அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஹ்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹம்து செலவாத்தை எங்க ரசூலுல்லாஹ் அப்படியே ஓதுறாங்க. ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅது அப்படின்னு எங்க ரசூலுல்லாஹ் அப்படி நிப்பாட்டின உடனே அவர் சொன்னாரு, வஇத் அலைய கலாமக், நபியே அந்த வார்த்தையை கொஞ்சம் திரும்ப சொல்லுங்களேன் அப்படின்னாரு. ஏன்னா மருந்து வேலை செஞ்சிச்சு, திரும்ப சொல்லுங்களேன். முஸ்லிம்ல பதிவாகுது இந்த ஹதீஸ். பெருமானார் திரும்ப சொன்னாங்க, வஇத் அலைய கலாமக், திரும்ப கேட்டார், இன்னொரு தடவை சொல்லுங்களேன். மொத்தமாக 3 தடவை சலாசன் என்று வருகிறது. 3 தடவை வந்த உடனே அவர் சொன்னாரு, வல்லாஹி இன்னி சமிஅது மினல் குஹ்னதி, அவர் சொல்றாரு, நான் குறி சொல்பவர்களிடத்தில் கேட்டிருக்கிறேன் அவர்கள் பேச்ச. இன்னி சமிஅது மினஸ் ஸஹரதி, யாரெல்லாம் இந்த இது பண்ணுவாங்களோ, சிஹ்ர் செய்வாங்களோ அவர்களிடத்திலிருந்தும் கேட்டிருக்கிறேன். இன்னி சமிஅது மினஷ் ஷுஅரா, அரபினுடைய கவிஞர்களிடத்தில் கூட வார்த்தையை கேட்டிருக்கிறேன். ஆனா நீங்க பேசுறது அது இல்லைன்னா, நீங்க பேசுறது எது இல்ல, இது கவிஞர்கள் பேசியதில்லை, இது குகான்கள் முன்னறிவிப்பு செய்யக்கூடியவர்கள் பேசினதில்லை, சாகிர்கள் பேசுற இது என்னமோ வேற, இது என்னமோ வேற. மண்ண திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. சொன்ன உடனே ஹதீஸ்ல வருது, ஹதீஸ்ல வருது, தன் கையை நீட்டி யா ரசூலல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றினார். வேற எதுவுமே பேசல.
ரசூலுல்லாவுக்கு ஓதி பார்க்க வந்தார், மருத்துவம் செய்ய வந்தார், அவருக்கு ஓதி பார்த்துக்கிட்டாரு. இப்ப இங்க உலமாக்கள் ஓதுறாங்களே, அல்ஹம்துலில்லாஹி அல்லதீன அஹ்மதுஹு வ நஸ்தஈனு, அப்படி ஓதுன உடனே நிறைய பயல்களுடைய நோய் ஓடி போகுது. சகோதரர்களே, அரபு நாடுகளில் நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் சார், நம்ம வீட்டுல லேசா தட்டிக்கிட்டோம், என்ன சொல்லுவோம்? நம்ம புள்ள தடிக்கிச்சு, என்ன சொல்லுவோம்? இது அவுலியாக்கள் பேசுற பேச்சு. அதிலிருந்து நம்ம வீட்டுல தட்டிக்கிச்சு புள்ளன்னா என்ன சொல்லுவோம்? ஒரு புள்ள இப்படி தடுக்கிடுச்சு, என்ன சார் சொல்லுவோம்? ஐயோ அப்படிமா, ஐயோ அம்மா அப்படிமா. தடுக்கி விட்டுருச்சுன்னா ஐயோ அம்மா அம்மா. சரி, இப்படி வெளியே வர்றோம், ஒருத்தர் நடந்து போறாரு, யாருன்னு தெரியாது, அவரை கூப்பிடணும், எப்படி கூப்பிடுவோம்? ஏய் அப்படி கூப்பிடுவோம். அவன் திரும்ப நம்மள ஏய்மா. யாரையாவது ஒருத்தனை டேய்னா ஏன் டேய் அப்படிமா. என்ன உலகம்? அண்ணன்னா அண்ணன்மா. இப்படி போறவரை எப்படி கூப்பிடுவோம்? ஐயான்னு கூப்பிடுவோம். ஐயா ஏங்க ஐயா அப்படி கூப்பிடுவோம்ல. எவனையாவது கூப்பிடுறதுன்னா ஐயான்னு கூப்பிடுவோம். யாராவது தடுக்கிக்கிட்டு ஐயோம்மா அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். ஆனா அரபு நாடுகள்ல லேசா வேட்டி தடுக்கிருச்சுன்னா ஒன்னே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்கு யாரும் சொல்லலாமா? அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லேட் இப்படி தடுக்கிருச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்மா. யாரையாவது கூப்பிடணும். அரபு நாடுகளுக்கு போன, ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு தெரியும், இப்படி ரோட்ல யாராவது நடந்தா, அது மாற்று மதத்தாவர் இருந்தா கூப்பிடணும்னா ஏ அஹ்மத் அப்படின்னு கூப்பிடுவோம். ஏ அஹ்மத் தஆல், அஹ்மதே இங்க வா அப்படின்னு கூப்பிடுவான். ஏன் அப்படின்னா அவன் வீட்டுல பெருமானார ரத்தத்தில் அறிமுகம், அவன் வீட்டுல அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கான். எங்க ரசூல் அரபியினுடைய வீட்டில் வாழுகிறார்கள். தடுக்கிக்கிட்டா செலவாத்து. யாரையாவது கூப்பிடணும்னா ஏ அஹ்மத் தஆல் கூப்பிடுவோம். சகோதரர்களே, நான் பார்த்திருக்கிறேன், யாருக்காவது நோய் என்று சொன்னால் ஸலவாத் மஜ்லிஸ் வைப்பாங்க வீட்டுல. புகாரி கத்தம் நடக்கும். நான் ஆச்சரியப்பட்டு பார்த்திருக்கிறேன். புகாரிய 30 ஜுசுகளாக பிரித்து அதை வீட்டுல ஓதி, அந்த ஹதீஸ ஓதி தண்ணியில ஊதி குடிப்பாங்க. 1500 ஆண்டுகளாக கேன்சர் போன்ற நோய்களை கூட அது சரிப்படுத்தி இருக்கிறது. ஏன்னா மனசுல உள்ள நோயை சரிப்படுத்துற அந்த வார்த்தை உடல் நோயை சரிப்படுத்தாதா? எங்க நபி பேசிய வார்த்தையை நாங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம்? அது நோயை குணப்படுத்தும். அட்லீஸ்ட் ஒரு சாதாரணமாக நீங்கள் ஸலவாத்தை ஓதினால் காலம் காலமாக நீங்களும் உங்கள் குடும்பமும் நோய் இல்லாமல் வாழலாம். போற ஊர்ல எல்லாம் நீங்க சொல்றேன், உங்கள் பிள்ளைகளை வெளியே அனுப்புகிற போது ஸலவாத்தை ஓதி அனுப்புங்கள். 10 தடவை ஸலவாத்தை ஓதி அனுப்புங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, உங்க பிள்ளைகள் ஆரோக்கியமாகவும் உடல் எல்லா பொருளும் உறுப்பும் நல்லபடியா திரும்பி வருவான். 1500 ஆண்டுகளாக இந்த சமூகம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. கை உடையாம கால், ஒரு தடவை கை உடைஞ்சு போச்சு, இந்த கையை மீண்டும் சேர்க்க முடியாது. பழைய மாதிரிலாம் தூக்க முடியாது வாலிய. ஒரு தடவை கால் உடைஞ்சிருச்சு, ஓட முடியாது. 1500 ஆண்டு காலமாக இந்த சமூகம் எங்கள் பெருமானாரின் பேரை சொல்லி தாங்களும் தங்களுடைய சந்ததிகளையும் ஆரோக்கிய உடல்நிலையோடு பாதுகாக்கிறதுன்னா அதை விட பேரை கிஃப்ட் என்ன?